வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான, அதாவது மீன் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வஞ்சர மீன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் ஒரு 4லேருந்து 5 பீஸ் எடுத்துருக்கோம், மீன் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு நல்லா சுத்தப்படுத்திக்கணும். ஒரு 2 தடவை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னா, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2லேருந்து 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம்லாம் அவங்கவுங்க தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு. இது பைண்டிங்காக, இதெல்லாம் மசாலா பைண்டிங்காக ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்கோம். ஒரு முட்டையும் இது கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு இது வேணும்னா எடுத்துக்கலாம். நல்ல கோட்டிங் மாதிரி நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை எதுக்குன்னா லாஸ்ட்டாக அலங்கரிக்கிறதுக்கு தான். இது ஆப்ஷனல். இப்போ இது எப்படி இந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம எல்லா மசாலையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒவ்வொரு மசாலாவும் நம்ம சேர்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லா மசாலாவும் நான் சொன்ன எல்லா மசாலும், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கிறோம். ரொம்ப சிம்பிளானது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நல்லா இந்த முட்டையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, இந்த முட்டையிலே தான் செய்கிறோம். இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டயத்தில் நீங்கள் வேணும்னா உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு எடுத்து. இப்போ இந்த மீனெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஒவ்வொன்றா. இப்போ ஒவ்வொரு மீனாக நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவில் கையை வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி எல்லா மீனையும் செய்யுங்க ஒவ்வொரு மீனாக. இது ஊறுறதுக்கு மினிமம் 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணால் ஊற வைக்கலாம். நாளே கூட மசாலா தடவி உள்ளே ரெடி பண்ணி எடுத்து கூட வச்சுக்கலாம். இது எல்லா மீனையும் எடுத்துகிட்டு 10 நிமிஷம் நான் ஒரு 1/2 hour ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை மீன் நல்லா மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு. நான் கீழே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை சைடில் காய வச்சுருங்க. அதாவது இதை சாலோ ஃப்ரை பண்ணுறத விட பொரித்து டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட இதில் எண்ணெய் கம்மியாக தான் பிடிக்கும். சாலோ ஃப்ரையில் கூட நிறைய எண்ணெய் பிடிக்கும், கருகிற மாதிரி இருக்கும். இது 5 நிமிஷம் வெந்துடும். அது மாதிரி நல்லாவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம மீன் அப்படி சேர்த்துடுறோம். ஒரு மீனாக போட்டு நம்ம பொரிக்கிறோம். மீனை ஒரு சைடு போட்டுட்டு அடிக்கடி இப்படி போட்டு பெரட்டக்கூடாது. நல்லா நமக்கு தெரியும்ல, அடியில் நல்லா வெந்துருச்சுன்னா லைட்டாக அப்படி தூக்கி பார்த்தா கூட தெரியும். கரண்டியை வச்சு மெதுவாக அப்படி தூக்கி பார்க்கும்போது ரெண்டு மாதிரி இருக்கும்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு மீன் வேகும் போதே நல்லா தெரியும். கீழே அந்த மசாலா பிரியவே இல்லை பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். மசாலாலாம் பிரிஞ்சிச்சுன்னா வெறும் மீனாக இருக்கும், நல்லா இருக்காது. இதெல்லாம் நல்லா கம்பைண்ட் ஆகி நல்லா இருக்குது. அந்த கார்ன்ஃப்ளவர் அந்த முட்டை அதுதான் யூஸ் ஆகுது. இப்போ மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக வஞ்சர மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம பொரிச்சுக்கிறோம். இந்த எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். மசாலா எதுவுமே பிரியலை. அதாவது இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே ஒரு 5 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சருக்கு விட்டுருங்க. 5 நிமிஷம் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் விட்டதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா ஜில்லுன்னு இருக்கும்போது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் எடுத்து ஒரு 10 நிமிஷமாக வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம சுவையான ரொம்ப கிறிஸ்பியான வஞ்சர மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.